இப்பதான் எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு நம்ம விஜயிலிருந்து அடுத்ததா மல்லி, வெண்பா இவங்க எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்துல கடைசியில இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு உண்மையிலேயே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தடுத்து எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரியா தான் வந்து நடக்க போகுது. அதுவும் இல்லாம அடுத்தடுத்து என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம எல்லாருமே திரு 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 முழிக்கக்கூடிய ஒரு நிலைமையும் தான் உருவாக போகுது. ஏற்கனவே வந்து இந்த நவீன தேடி வந்த இந்த போலீஸ் இருந்துட்டு இப்போ நம்ம மல்லி, விஜய் இவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல அடுத்ததா வந்து நம்ம வெண்பாவை வந்து இந்த நவீன் வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறான். உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நம்ம மல்லி, விஜய் இவங்க எல்லாருமே இங்க ஹாப்பியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி வந்தாங்க. ஆனா இந்த கவின் வந்து இங்க தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இந்த சுடரோட கேஸ்க்கு இங்க தான் முற்றுப்புள்ளி வைக்க போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வெண்பாவோட உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிறது உண்மையிலே எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பக்கம் நம்ம விஜயும் மல்லியும் இருந்துட்டு இந்த பைக் எடுத்துட்டு அதாவது ஏற்காடு மலை மேல இருந்து கீழே வந்து மறுபடியும் மேலே வர்றது தான் இவங்களோட பிளானு. அதாவது போய் வர்ற வழி வந்து வேற லெவல்ல இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம விஜயும் மல்லியும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிதான் இப்போ இவ்வளோ பெரிய விஷயத்தை இவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ணாங்க. ஆனா இதில் இருக்கக்கூடிய சீரியஸ்னஸ் எதுவுமே தெரியல. வெண்பாவோட உயிருக்கு இப்படி ஒரு ஆபத்து வரும் அப்படின்னும் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து இப்போ நம்ம வெண்பாவை கிட்னாப் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி விஜய்க்கு ஃபோன் வரப்போகுது. உண்மையிலேயே விஜய் இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் விஜய் வந்து அதாவது வெண்பாவுக்காக தான் வந்து இப்போ விஜயா இருந்தாலும் சரி அதே மாதிரி நம்ம மல்லியா இருந்தாலும் சரி 2 பேரும் இருந்துட்டு இருக்காங்க. நம்ம நாகு நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறதுனால தான் வெண்பாவை வந்து நாகு கிட்ட விட்டுட்டு அவங்க வந்து கிளம்பி வந்தாங்க. ஆனால் கடைசியில் இப்போ நம்ம நாகு கிட்ட இருந்து இப்படி ஒரு செய்தி வந்து வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. விஜய் தம்பி நீங்க எங்க இருக்கீங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பயங்கர கதறலோட வந்து இப்போ நம்ம அதாவது நாகுவோட குரலை வந்து கேட்கவே முடியாத அளவுக்கு வந்து இருந்துட்டு இருக்கு. இப்போ நாகு பேசுறத வந்து கேட்ட உடனே அதாவது என்னாச்சு எதுக்காக வந்து இவ்வளோ இதா பேசுறீங்க என்னாச்சுக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நம்ம விஜய் பயங்கர ஷாக்கோட கேட்கும்போது இந்த மாதிரி வெண்பாவை வந்து யாரோ கடத்திட்டாங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்னக்கா சொல்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி செம்ம ஷாக்கிங்கோட இருந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தை நம்ம விஜய் எதிர்பார்க்கவே இல்லை. விஜய் மட்டும் கிடையாது வெண்பாவும் வந்து அந்த ஒரு விஷயத்தை சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இப்பதான் வந்து இந்த சுடர்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து வந்தாங்க. அதாவது சுடர்கிட்ட இருந்து நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பாவை காப்பாத்தினாங்க. அந்த ஒரு டைம்லயே வந்து வெண்பா ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ மறுபடியும் வந்து கிட்னாப் பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது வெண்பாவுக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ஒண்ணுமே புரியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. அடுத்தபடியா வந்து நம்ம மல்லி வந்துட்டு விஜய் என்னாச்சு விஜய் என்ன சொல்றாங்க எதுக்காக இவ்வளோ ஷாக் ஆகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கேட்கறது. அடுத்ததாக வெண்பாவுக்கு என்னாச்சு விஜய் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறது. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு இந்த மாதிரி வெண்பாவை வந்து யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனடியாக அவங்க கீழே போகிறதையும் தாண்டி அங்கேருந்து வந்து வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க. வெண்பாவை எப்படியாச்சும் காப்பாற்றியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி உடனடியாக போலீஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் வர்ற வழியிலேயே இந்த தீபிகா போலீஸ் இப்படி மடக்குவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பக்கம் விஜய் இருந்துட்டு வெண்பாவை வந்து யாரோ கடத்திட்டாங்க எங்களுக்கு விட்டுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா இந்த தீபிகா போலீஸ் இருந்துட்டு அந்த ஒரு சீரியஸ்னஸை புரிஞ்சுக்காம இருந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே விஜய் வந்து கண்டிப்பா நம்ம வெண்பாவை காப்பாத்துறதுக்காக எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருப்பாங்க அப்படிங்கிறதுல சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி இந்த தீபிகா போலீஸை பொறுத்தளவுக்கு இந்த கேஸ் அதாவது சுடரை கொலை பண்ண கேஸ்ல மல்லி தான் வந்து ஒரு உண்மையான குற்றவாளி அவளை வந்து தூக்கி ஜெயிலில் போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அடுத்தடுத்த ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா உண்மையிலே இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாம இப்போ வெண்பாவை கடத்தினது யாரு என்ன ஏது அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. அதுவும் இல்லாம அவங்க எதுக்காக கடத்தினாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியாம இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ நம்ம வெண்பாவை வந்து என்னோட கஸ்டடியில் தான் இருக்காங்க என் கையில தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ அடுத்ததா அதாவது தீபிகா போலீஸ் இங்க இருக்கும்போது நம்ம விஜய்க்கு ஒரு ஃபோன் கால் வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது
அதாவது நீ வந்து உன் பொண்ணு வேணும், உனக்கு உன் பொண்ணு தேவை அப்படின்னா நான் கேட்குற பணத்தை நீ கொண்டு வந்து இப்போ உடனடியாக கொடுக்கணும், 50 லட்ச ரூபாய் எனக்கு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம விஜய் இப்போ தான் பிஸ்னஸை தொடங்கி அது இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக கூட முடியல. அப்படி இருக்கும்போது வந்து ஆளாளுக்கு வந்து எனக்கு 50 லட்சம் கொடு, உனக்கு 50 லட்சம் கொடு, ஏதோ 50 ரூபா கேட்குற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த தீபிகா போலீஸ்க்கு புரியுது உண்மையிலேயே வெண்பா வந்து கடத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி. ஆனால் இந்த நவீன்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய வடிகட்டின முட்டாள். அதுவும் இல்லாமல் போலீஸ் பக்கத்தில் இருக்கிறது தெரியாமல் அவன் இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுட்டான். அதே மாதிரி இப்போ அடுத்த ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா தீபிகா போலீஸ் வந்துட்டு விஜய் என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் வந்து ஏதோ என்கிட்ட போய் சொல்லிட்டு போகிறீங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி நீங்கள் வந்து அதாவது என்னால் தான் இப்போ லேட் ஆகிடுச்சு, வெண்பாவை காப்பாற்ற வேண்டியது, அதாவது உங்கள் பொண்ணை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை, நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போவே நான் போலீஸ் எல்லாருக்குமே வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதாவது எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் இந்த ஏற்காடை விட்டு வெளியவும் போக முடியாது. இந்த செக் போஸ்ட்லேயே வந்து நான் ஆளுங்களை போட்டு தேட சொல்கிறேன். இந்த ஊரை விட்டு எங்கேயும் வந்து தப்பிச்சு போக முடியாது, வெண்பாவை எப்படி இருந்தாலும் காப்பாற்றலாம், கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது இந்த தீபிகா போலீஸ் இருந்துட்டு இப்போ உதவி பண்ணுறது ரொம்பவும் நல்ல விஷயம். உண்மையிலே இந்த ஒரு விஷயத்தை யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் தீபிகா போலீஸ் வந்து இவங்களுக்கு உதவி பண்ணி கடைசியில் மல்லியோட உண்மைத்தன்மை, மல்லி எந்த ஒரு தப்புமே பண்ணாதவங்க, எந்த ஒரு தவறுமே செய்யாதவங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே அந்த போலீஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா உண்மையிலே அடுத்தடுத்து எல்லாமே வந்து சுபமாக தான் நடக்கும். அதே மாதிரி வெண்பாவை வந்து யார் கடத்தினாங்க என்ன ஏது அப்படின்றத 24 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சு உங்கள் பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த தீபிகா போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இந்த ஒரு விஷயம் நடக்க போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.